பாஜகவுடைய ஓட்டு வந்து ஆல்மோஸ்ட் 57.9% எண்ணிக்கைக்கு போகுது. ஆமா ஆமா. ஆனா பெரியார் எதிர்ப்பு வந்து இங்க ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இந்த ஷிஃப்ட் வந்து ஆல்ரெடி நாம் தமிழர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 57.9% அது இன்க்ரீஸ் ஆகும். இது ஏ டீம் பி டீம் என்ற அந்த லேபிள்களுக்குள்ளே நான் போகல. ஆனால் களத்தில் பாஜகவிற்கு வழக்கமாக ஓட்டு போடக்கூடியவங்க அல்லது பாஜகவில் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவங்க அவங்க பகிர்ந்துக்கிட்டது இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இன்றைக்கி ஓட்டு போடுறதுனா யாருக்கு போடுவீங்க அப்படிங்கும்போது நாம் தமிழருக்கு அந்த உறுப்பினர்கள் 57 விழுக்காடு வரைக்கும் 58 விழுக்காடு போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயோட ஓட்டர் அதாவது ஃபேன்ஸ் நாட் ஓட்டர்ஸ் அவங்க வந்து 55.6% இட் கோஸ் டு டிஎம்கே. எஸ். அப்போ இவர் வந்து டிஎம்கே எதிர்ப்புன்னு ஒரு கேம்பெயின் பண்றாங்க. அது வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட எதிர்ப்படல அப்படினால இந்த டேட்டா காட்டுது. அதாவது ரசிகர்கள் இருக்காங்க, நடிகராக ரசிகர்கள். இப்போ நம்ம கேட்டுக்கிறது நடிகர்கள். ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு நடிகராக அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களில் விஜயினுடைய தாவேக்கா அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாகவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ரசிகர்களுக்கு 10 பேர் இருக்கிறாங்கன்னா தாவேக்காவில் உறுப்பினராக இருக்கிறவங்க 1-2 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அல்லது கட்சிகளை சாராதவர்களாக இருக்கிறாங்க. இப்போது இந்த ஃபேன்ஸ் ரசிகர்கள் இந்த இடைத்தேர்தலில் ஓட்டு போடும்போது யாருக்கு போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் வேணால் உறுதியாக இருக்கலாம். ஆனால் ரசிகர்களாக இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய கட்சிக்கு அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சது மாதிரி தானே போடுவாங்க. அப்படி போடுறாங்க. அது என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னா விஜயினுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் அனைவரும் வாக்காளர்களாக அவருக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இல்லை அப்படின்றது கண்டிப்பாக அதை உறுதியாக நம்ம சொல்ல முடியும். நாம் தமிழருக்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்குகள் கொஞ்சம் குறைவதற்கும் திமுகவிற்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் மிக அதிகமாக ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த களத்திலேயே திமுக நாம் தமிழர் இந்த 2 பேர் மோதல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்குகள் இந்த நம்ம கள ஆய்வு செய்த டயத்தில் அவ்வளவு உறுதியாக இல்லை. அதே மாதிரி தாவேக்கா வந்து 18.7 which means இன்னைக்கு வந்து டிவிகே செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர் anniversary பண்றாங்க. இந்த நம்பர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கிற மாதிரி தோணுதா? 18.7 எகன் இது வந்து ஒரு சின்ன தொகுதியினுடைய மக்களுடைய பார்வை in the context of by-elections, second by-elections over there. Okay. And people are பொதுவாகவே இந்த இதில் நம்ம பார்க்கும்போது கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை நாம் பண்ண கணிப்புகள்லேயே இந்த கணிப்பில் தான் அதிகமாக இருக்குது. ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க அதிகமான பேர். ஸோ இந்த நிலைமையில் இது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம அடுத்து 2026 தேர்தல் வரும்போது அதில் வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்என்சாண்டடாக இருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் விரக்தி மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்கிறதுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? ஸோ அப்படி தான் இந்த தாவேக்கா வருது. இப்படியா சொல்லிடலாம். மக்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே கன்சர்ன் என்ன அப்படின்னா வருமா வராதா, எப்போ வரும், எவ்வளவு வரும். எந்த பாயிண்ட் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஆமா கட்சியின் வாக்குல வந்து அதிமுக உறுப்பினர்கள் வந்து திமுக வாக்களிப்பாங்க 39.2 இருக்குது. ஆமா, உறுப்பினர்கள் வந்து பொதுவா வந்து திமுக எதிரான மாநிலங்கள் தான் இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த அளவுல திமுக வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நம்ம ஏன்னா தொடர்ந்து இப்போ நீங்கள் அதிமுக களத்தில் இல்லாத பட்சத்தில் அந்த கட்சி உறுப்பினர்கள் அல்லது வழக்கமாக அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? ஒன்று வாக்களிக்க நான் போக மாட்டேன், விருப்பம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
அல்லது நான் போனாலும் நோட்டாவுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இருக்கக்கூடிய கட்சிகளில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டை போடலாம். இப்போ இது இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, விக்கிரவாண்டி தேர்தலையுமே நம்முடைய கள ஆய்வு முடிவுகள் நம்ம சொல்லியிருந்தோம். அது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. peoplestudies.xyz அந்த வெப்சைட்டில் எல்லா அறிக்கைகளுமே இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையுமே அதிமுக களம் காணாத நிலையில் அதிமுகவினுடைய அந்த உறுப்பினர்கள் திமுகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் வாக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க, பிரிஞ்சு போயிருக்கு. அதே பாயிண்ட்ல பாஜகவுடைய ஓட்டு வந்து ஆல்மோஸ்ட் 57.9% இண்டிகேட்டிங் ஓட். ஆமா ஆமா. ஆனா பெரியார் எதிர்ப்பு வந்து இங்க ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. இந்த ஷிஃப்ட் வந்து ஆல்ரெடி நாம் தமிழர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 57.9% அது இன்க்ரீஸ் ஆகும். இது ஏ டீம் பி டீம் என்ற அந்த லேபிள்களுக்குள்ளே நான் போகலை. ஆனால் களத்தில் பாஜகவிற்கு வழக்கமாக ஓட்டு போடக்கூடியவங்க அல்லது பாஜகவில் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவங்க அவங்க பகிர்ந்துக்கிட்டது இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இன்றைக்கி ஓட்டு போடுறதுனா யாருக்கு போடுவீங்க அப்படிங்கும்போது நாம் தமிழருக்கு அந்த உறுப்பினர்கள் 57 விழுக்காடு வரைக்கும் 58 விழுக்காடு போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 3 பேராகிராஃப் நம்பர் 3 விஜயோட ஓட்டர் அதாவது ஃபேன்ஸ் நாட் ஓட்டர்ஸ் அவங்க வந்து 55.6% இட் கோஸ் டு டிஎம்கே. எஸ். அப்போ இவர் வந்து டிஎம்கே எதிர்ப்புன்னு ஒரு கேம்பெயின் பண்றாங்க. அது வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட எடுபடல அப்படின்றது இந்த டேட்டா காட்டுது. அதாவது ரசிகர்கள் இருக்காங்க, நடிகராக ரசிகர்கள். இப்போ நம்ம கேட்டுக்கிறது நடிகர்கள். ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு நடிகராக அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களில் விஜயினுடைய தாவேக்கா அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாகவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் 10 பேர் இருக்கிறாங்கன்னா தாவேக்காவில் உறுப்பினராக இருக்கிறவங்க 1-2 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அல்லது கட்சிகளை சாராதவர்களாக இருக்கிறாங்க. இப்போது இந்த ஃபேன்ஸ் ரசிகர்கள் இந்த இடைத்தேர்தலில் ஓட்டு போடும்போது யாருக்கு போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் வேணால் உறுதியாக இருக்கலாம். ஆனால் ரசிகர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய கட்சிக்கு அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சது மாதிரி தானே போடுவாங்க, அப்படி போடுறாங்க. அது என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னா விஜயினுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் அனைவரும் வாக்காளர்களாக அவருக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இல்லை அப்படின்றது கண்டிப்பாக அதை உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து ரசிகர்களுடைய வாக்குன்னு தனியாக போடுகிறது ஏற்கனவே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறீங்க. ரசிகர்களுடைய வாக்குன்னு தனியாக நம்ம கொண்டு பண்ணுறோம் எல்லா நேரத்திலும். இல்லை இந்த மாதிரி தான் முதல் முறையாக நீங்கள் போடுறீங்க? இல்லை நம்ம தொடர்ந்து பண்ணுறோம்ல. அதாவது பாப்புலரான நடிகர் யாருன்னு நம்ம கேட்குறோம். இந்த வாக்காளர்கள் மத்தியில் நம்ம கருத்து கணிப்புக்கு போகிறோம் இல்லையா, மக்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது ஓப்பன் எண்டட் நிறைய நடிகர்களை லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் டாப் 5 நம்ம எடுத்து இங்கே போட்டுருவோம். இல்லை அது அவசியமாக கேட்குறோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், என்ன பிரச்சனைகள், நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க, கட்சி எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்கன்னு கேட்குறது வேறு. நீங்கள் யாருடைய ரசிகர், நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படி கேட்கணுமா கேட்குறோம். அதுதானங்க இன்னைக்கு அரசியலாகவே இருக்குது. அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? இப்போ நடிகர்கள் சில பேர் வந்து அரசியல் வரனால இந்த மாதிரியான ஆப்ஷன்கள் வைக்க வேண்டிய சூழல் இருக்கான்னு கேட்குறோம். கண்டிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் அதுவே இந்த நடிகர்களை தவிர்த்து தமிழ்நாடு அரசியல் இயங்கவில்லை அப்படின்றது உண்மைதானே. அப்போ தமிழக அரசியலை அதனுடைய முழு பரிமாணங்களோடு பல்வேறு பரிமாணங்களோடு ஒட்டுமொத்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே த டைனாமிக்ஸ் த வோட்டர்ஸ் சைக்காலஜி அதை புரிஞ்சுக்கணுன்னாலே நம்ம இந்த கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பேஸ் நம்பர் 16.7% இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க 16.7% வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேஸ் நம்பர் 2 பேராகிராஃப் நம்பர் 5ல தேர் as a political party நாம் தமிழர் இங்கே வரும்போது 11 புள்ளி வந்திருக்கு இல்லையா. ஆமாம். அது வந்து இந்த கட்சிகள்லாம் போட்டி போடாதனால அந்த 16% அவங்களுக்கு அங்கே அந்த ஒரு 6% 5% அங்கே ஏற்றாங்க.
ஆமாம், அதாவது அதுவுமே கூட வெரி ப்ரொவிஷனல் டென்டேட்டிவ் தான். இந்த 16.7% அப்படின்றது நம்ம கள ஆய்வு நடந்த அந்த சூழ்நிலையில் அந்த அந்த ஃபஸ்ட் முதல் பாயிண்ட்லேயே 2வது பேராகிராஃப் பாருங்கள், தொகுதி அளவில் தெருவாக நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த பரிவர்த்தனைகள் எவ்வளவு வெற்றிகரமாக நடக்க போகுது, திருப்திகரமாக நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து நாம் தமிழருக்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்குகள் குறைவதற்கும் கொஞ்சம் குறைவதற்கும், திமுகவிற்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் மிக அதிகமாக ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த களத்திலேயே திமுக நாம் தமிழர் இந்த 2 பேர் மோதல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்குகள் இந்த நம்ம கள ஆய்வு செய்த டயத்தில் அவ்வளவு உறுதியாக இல்லை. மாறலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கு. 1470 பேர். நம்ம கருத்து கணிப்பு அதிகமான இந்த தொகுதியை இடைத்தேர்தல் தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லை, 1470 அப்படின்றது ஒரு நல்ல நம்பர், நல்ல எண்ணிக்கை தான். அந்த நிலைமை சொல்லி இப்போ 16.7 அவங்க வருகிற வாய்ப்பு அவங்களுக்கே பொதுமக்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத கட்சியில் கூட நிறைய பேர் வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அந்த கட்சிக்கு. இப்போ அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத பொதுமக்கள் நம்பிக்கை வந்து எப்படி அவங்க 16.7 கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த களத்தில் 2 பேர் தான் நிற்கிறாங்க. 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போடலாம், இல்லை சுயேட்சைகளுக்கு ஓட்டு போடலாம், இல்லை ஓட்டு போடாமல் இருக்கலாம். வெரி லிமிட்டட் சாய்ஸ், வெரி லிமிட்டட் சாய்ஸ். இந்த சூழ்நிலையில் திமுகவிற்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அதான் அதனால தான் சொன்னேன், இது ரொம்ப ப்ரொவிஷனல் டென்டேட்டிவ். இப்போ இது அடுத்து நடக்கக்கூடிய கேம்பெயின் அது எந்த அளவுக்கு எப்படி என்ன மாதிரியான டைனாமிக்ஸோடு நடக்க போகுது, மக்களுடைய எதிர்பார்ப்புகள், வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு நிறைவு செய்ய போகுது அப்படின்றத பொறுத்து இந்த எண்ணிக்கை குறையும். இந்த தேர்தலில் இந்த 16ன்றதை இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த 59.5ன்றது மிக அதிகமாக 70 விழுக்காடு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம் ஆமாம், அவங்கெல்லாம் 5க்கு கீழே அடுத்து வர்றாங்க, அதுக்கப்புறம் வர்றாங்க, 5க்கு அப்புறம் வர்றாங்க. சூர்யா வந்து 6வது இடத்துல வர்றாரு. ஆமாம் ஆமாம், அதான் அந்த தலைமையினுடைய அந்த ஆளுமை பண்பு இருக்குது இல்லையா, அது எது இதில் ஒரு காஷன், ஒரு குறிப்பு முன்னாடியே சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த இது கேட்டிருக்கிறோம் இல்லையா, இது வந்து ஈரோடு கிழக்கு அந்த தொகுதியினுடைய மக்களுடைய பார்வை. 2வது இது இந்த ஈரோடு தொகுதியில் இப்போ தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த தேர்தல் பின்னணியில் நம்ம அதை பார்க்கணும். களத்தில் இருக்கக்கூடியது திமுக ப்ளஸ் அணி, அவங்க அணி, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, அப்புறம் சுயேட்சைகள், அப்படி தான் இருக்குது. இந்த பின்னணியில் தான் இண்டிவிஜுவல் கட்சிகளை பற்றி அவங்க யோசிக்க முடியாது. களத்தில் இருக்கு, ஏன்னா மைண்டில் போடாமல் இதை இப்போ யார் கான்டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பின்னணியில் லிமிட்டட் பின்னணியை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் இதை புரிஞ்சுக்கணும், இன்டர்பிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தாவைக்கா வந்து 18.7, which means இன்னைக்கு வந்து டிவிகே செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. இந்த நம்பர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. 18.7 எகன் இது வந்து ஒரு சின்ன தொகுதியினுடைய மக்களுடைய பார்வை. In the context of by-elections, second by-elections over there, okay, and people are பொதுவாகவே இந்த இதில் நம்ம பார்க்கும்போது கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை நாம் பண்ண கணிப்புகள்லேயே இந்த கணிப்பில் தான் அதிகமாக இருக்குது. ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க அதிகமான பேர். ஸோ இந்த நிலைமையில் இது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம அடுத்து 2026 தேர்தல் வரும்போது
அதில் வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்என்சான்டாக இருக்கிறாங்க. ஒரு ஒரு கொஞ்சம் விரக்தி மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்கிறதுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? ஸோ அப்படி தான் இந்த தாவிகா வருது. இட்ஸ் எ ரியாக்ஷன் டு களத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் மக்களுடைய உணர்வு நிலை இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பெர்சன்டேஜஸ் எல்லாமே. அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இமோஷனல் ஸ்டேட் ஆஃப் த பீப்புள் இந்த ரெஸ்பான்ஸ் சொல்லும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான். அப்படி இல்லாட்டினா இந்த நம்பர்ஸ் எல்லாமே மிஸ்லீடிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ்லீடிங். அதான் நான் விளக்கம் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்குறேன், கேள்விகள் கேட்க சொல்கிறேன். இந்த அந்த அவ்வளவு தேசிய அளவிலான பிரச்சனைகளுக்குள்ளே போகல. எல்லாம் இப்போ பெரும்பாலான இந்த தேர்தலில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கணிப்பு டயத்தில் இந்த பெரியார் குறித்த விவாதம் அதுதான் ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப இதாக இருந்ததுனால, பரவலாகவும் இருந்ததுனால மற்ற இஷ்யூஸ்குள்ளே அவங்க போகிறதுக்கான சூழல் இல்லை. அடுத்து என்னென்ன வெளிப்படையாக சொல்லிடலாம், மக்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே கன்சர்ன் என்ன அப்படின்னா, வருமா வராதா, எப்போ வரும், எவ்வளவு வரும். சார், இப்போ இந்த 2026 தேர்தல் வந்து அதிமுக தலைமைக்கு இடைவெளி வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு, மாநாடு தொடர்ந்து ஆர்வம் வளர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து அதிமுக ஃபீட் பண்ணி தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் 2026 நான் நினைக்கிறத பற்றியே சொல்லலை. மக்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அந்த மக்கள் மனசுமே இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குது, எதற்கு எதிர்வினையாக இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதை நான் இப்போ தெளிவுபடுத்திட்டேன். அந்த சூழலில் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நம்பர் வந்து ரொம்ப 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 லிமிட்டட் சாம்பிள். ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பறந்து தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம்னா தான் இந்த ட்ரெண்டை இது சரியான திசைத்தானா இல்லையா அப்படின்றதவே முடிவு செய்யணும். கண்டிப்பாக போட முடியாது. ஆனால் இது ஒரு அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு சிம்டம் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாம். அதற்கு மேலே இதுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த எண்களுக்கு. ஆனால் இதை உதாசீனப்படுத்திடவும் முடியாது. இருக்கு இருக்கு ஆமாம். நம்ம அதுக்கு அடுத்த லெவலில் வரும். நம்ம மெயினாக அந்த 3 கட்சிகளை மட்டும் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கிறோம். தேமுதிகவுக்கு ஓட்டு இருந்தது, ஒரு 3-4% வரைக்கும் வரும். நம்மகிட்ட இருக்கு, வேணும்னா உங்களுக்கு நான் அதை பிரித்து பார்த்து சொல்கிறேன். இருந்து வந்தவர், ஆனால் போன இடைத்தேர்தலையே வாஷ் அவுட் ஆகிட்டார். 2% 3% தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த தேர்தலில் அந்த பேச்சே இல்லை, களத்தில் அந்த பேச்சே இல்லை. எது இப்போ நான் அதை கன்ஃபார்ம்டாக நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் அது வந்து திமுகவுக்கு அது திமுகவுக்கு தான் அதிகமான ஆதரவாக போச்சு. திமுகவுக்கு ஆதரவாக போகும். மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற மோட்டோவோட விருது வாக்கோட கடந்த 25 ஆண்டுகளாக மக்கள் ஆய்வு என்ற இந்த பல்துறை ஆய்வு மையம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. அந்த செயல்பாட்டினுடைய தொடர்ச்சியாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இடைத்தேர்தல், 2வது இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் களத்தை ஆய்வு செய்து அந்த முடிவுகளை இங்கே அறிக்கையாக உங்களுக்கு வழங்குகிறோம். மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்பதனால ஊடகவியலாளர்கள் மூலமாக இந்த ஆய்வு முடிவுகளை மக்களுக்கு எடுத்து செல்கிறோம். அந்த பணியை செய்யறதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும். இப்போ அறிக்கையே நம்முடைய மக்கள் ஆய்வினுடைய துணை இயக்குனர் சிறுமலர் அவங்க இப்போ வாசிப்பாங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கள ஆய்வு முடிவுகளின் சாராம்சம்.
மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற விருதுவாக்கோடு கடந்த 25 ஆண்டுகளாக தொடர் கள ஆய்வுகளில் ஈடுபட்டு வரும் மக்கள் ஆய்வகம் தற்போது 2ஆம் முறையாக இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டது. ஜனவரி 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 4 நாட்கள் 118 இடங்களில் 1470 வாக்காளர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வை 25 கள தகவல் சேகரிப்பாளர்கள் நடத்தினர். தமிழகத்தில் அண்மை காலங்களில் நடந்த இடைத்தேர்தல்களிலேயே உப்புச்சப்பில்லாத ஒன்றாக பரவலாக கருதப்பட்டாலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் குறித்து பல உள்ளொலிகளை வழங்கக்கூடியதாக இக்கருத்து கணிப்பு அமைந்துள்ளது. இன்று, அதாவது கணிப்பு நடந்த அன்று வாக்களிப்பதாக இருந்தால் வாக்காளர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு திமுக முன்னணியில் உள்ளது. எனினும் முந்தைய தேர்தல்களோடு ஒப்பிடும்போது வாக்களிப்பதில் ஆர்வமில்லாதவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது கவனிக்கத்தக்கது. திமுக 59.5%, நாம் தமிழர் கட்சி 16.7%, பிற வேட்பாளர்கள் 1%, நோட்டா 2.3%, வாக்களிக்க விருப்பமில்லை 17.6%, தெரிவிக்க இயலாது 2.9%. தொகுதியின் ஒவ்வொரு தெருவுக்குள்ளும் அந்தந்த வாக்குச்சாவடியை சேர்ந்த வாக்காளர் பட்டியலோடு திமுக களப்பணியாளர்கள் நடத்தி வரும் பரிவர்த்தனைகள் திருப்திகரமாக நிறைவேற்றப்படும் பட்சத்தில் பெரிய தலைவர்களின் பிரச்சாரம் இன்றியே திமுகவிற்கான ஆதரவு 70 விழுக்காடை தாண்டும் வாய்ப்புள்ளது. புறக்கணிப்பு செய்த கட்சிகளின் வாக்குகள் அதிமுக, பாஜக, தவேக ஆகிய கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் அக்கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் வழக்கமாக அக்கட்சிகளை ஆதரிப்பவர்கள் வாக்குகள் பிரியும் விதம், அதாவது அதிமுகவினர் வாக்குகள் திமுகவினருக்கு 39.2%, நாம் தமிழர் கட்சிக்கு 19.5%, பாஜகவினருடைய ஓட்டுக்கள் திமுகவினருக்கு 17.6%, நாம் தமிழர் கட்சிக்கு 57.9%, தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓட்டு திமுகவினருக்கு 15.2%, நாம் தமிழர் கட்சிக்கு 35.8%. நடிகர்களின் ரசிகர்களின் வாக்குகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிக ரசிகர்களை பெற்ற முதல் 5 நடிகர்களும் அந்த ரசிகர்களின் வாக்குகள் இந்த இடைத்தேர்தலில் பிரியும் விதமும்: அஜித் ரசிகர்கள் 21.4%, விஜய் ரசிகர்கள் 9.1%, 19.1%, ரஜினி 14.3%, கமல் 9.5%, விஷால் 4.8%. இவர்களுடைய வாக்குகள் திமுக, நாம் தமிழர் கட்சிக்கு பிரியும் சதவிகிதம். அஜித் ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு 37.4%, நாம் தமிழர் கட்சிக்கு 24.9%. அதேபோல விஜய் ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு 55.6%, நாம் தமிழர் கட்சிக்கு 11.1%. ரஜினி ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு 75%, நாம் தமிழர் கட்சிக்கு 10.5%. கமல் ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு 65.2%, நாம் தமிழர் கட்சிக்கு 9.8%. விஷால் ரசிகர்களின் வாக்குகள் திமுகவினருக்கு 34.3%, நாம் தமிழர் கட்சிக்கு 36.8%. ஜாதி ரீதியாக அனைத்து வகுப்பினரிடமும் நாம் தமிழர் கட்சியை விட மிக அதிக ஆதரவை திமுக பெறுகிறது. கொங்கு வேளாள கவுண்டர் வாக்குகள் மட்டும் குறிப்பிடத்தக்க அளவு நாம் தமிழர் கட்சிக்கு செல்கின்றன. பட்டியலினத்தவர் திமுகவினருக்கு 62.5, நாம் தமிழர் கட்சிக்கு 6.5. கொங்கு வேளாளர் திமுகவினருக்கு 55%, நாம் தமிழர் கட்சிக்கு 40%. முதலியார் திமுகவினருக்கு 66.5, நாம் தமிழர் கட்சிக்கு 5%. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாம் வாக்களிக்க விரும்பும் கட்சி மற்றும் முதல்வர் குறித்து ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களின் கருத்து: முதல் 5 இடங்கள். வாக்களிக்க விரும்பும் கட்சி: திமுக 33.3%, அஇஅதிமுக 19.4%, தமிழக வெற்றிக் கழகம் 18.7%, நாம் தமிழர் கட்சி 11%, பாஜக 3.5%. முதல்வராக விரும்பும் தலைவர்: மு.க. ஸ்டாலின் 31.5%, எடப்பாடி பழனிசாமி 20.2%, விஜய் 19.6%, சீமான் 8%, அண்ணாமலை 7.9%. மேலிரு அட்டவணைகள் மற்றும் இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் விதம் ஆகியவற்றை சமீபத்திய மக்கள் ஆய்வின் கணிப்புகளோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்புகள் ஒப்பு நோக்கினால்
வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி முன்னிலை பெற்றாலும் வாக்கு சரிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். முதல் மாநில மாநாட்டை தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு வளர்ந்து வருகிறது. அதிமுக தாவேக இடைவெளி வெகுவாக குறுகி வருகிறது. முதல்வராக விரும்பும் தலைவர்களில் கட்சியை விட அதிக ஆதரவு அண்ணாமலைக்கும் குறைந்த ஆதரவு சீமானுக்கும் இருப்பது கவனிக்கத்தக்கது. ஈவேரா பெரியார் குறித்து ஊடகங்களில் பரவலாக நடைபெறும் விமர்சன மோதல்கள் ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இடைத்தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் சூழல் இல்லை 60.5%. இடைத்தேர்தல் முடிவுகளை நிச்சயம் பாதிக்கும் 11.4%. இந்த பிரச்சனை தொடர்ந்தால் 2026 தேர்தலை பாதிக்கலாம் 7.3%. இந்த பிரச்சனை குறித்து அவ்வளவாக தெரியாது 20.8%. தமிழக அளவிலும் தொகுதி அளவிலும் மக்கள் எதிர்கொள்ளும் தலையாய 5 பிரச்சனைகள் பட்டியலில் பெரியார் குறித்த விவாதம் இடம்பெறவில்லை என்பது நோக்கத்தக்கது. தமிழக அளவிலான பிரச்சனைகள்: அரசு துறைகளில் லஞ்சம் 32.4%, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு 23.7%, விலைவாசி உயர்வு 16.1%, ஜாதி பிரச்சனை 10.6%, வேலையில்லா திண்டாட்டம் 7.2%. தொகுதி அளவிலான பிரச்சனைகள்: நெசவு தொழில் பாதிப்பு 51.8%, ஜிஎஸ்டி பிரச்சனை 20.3%, சாக்கடை கழிவு மேலாண்மை 7.5%, சீரற்ற மின் விநியோகம் 5.1%, குடிநீர் தட்டுப்பாடு 4.3%. இது ரொம்ப இந்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பெரிய அளவில் ஒரு சர்வே ஆய்வு, அது தமிழக அரசியல் பண்பாடு குறித்த ஆய்வு, அப்புறம் அந்த பண்பாட்டு அரசியல், இது ரெண்டையும் சேர்ந்து இந்த இயங்கியலை முன்வைத்து நம்ம கள ஆய்வு மேற்கொள்ள போகிறோம். அந்த முடிவுகளுக்கும் உங்களை முன்னாகவே இன்வைட் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.